பூஞ்சோலை ஒரு அழகிய கிராமம். அங்கு விவசாயமும் ஆற்றில் மீன் பிடித்தலும் முக்கிய தொழிலாக இருந்தது. ஒரு நாள் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமத்திற்கு உள்ளே நீர் புகுந்தது. போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த பாலு என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு இறுதி ஆண்டு தேர்வுக்கு எப்படி செல்வது என தெரியாமல் கலங்கி போயிருந்தான். பாலுவை கண்ட அந்த கிராமத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் அவன் அருகில் வந்து என்ன காரணம் என்று வினாவினார். பாலு அவரிடம் அனைத்தையும் கூறினான். அந்த மீனவர் தனது மீன்பிடி படகில் தனது உயிரை பணயம் வைத்து அவனை கூட்டிக் கொண்டு ஆற்றின் மறுகரைக்கு சென்றார். கரையை அடைந்ததும் பாலு அவருக்கு நன்றி கூறிவிட்டு வேகமாக பள்ளிக்கு சென்றான். சரியான நேரத்தில் தேர்வறைக்கு சென்று மிகவும் நல்ல முறையில் தேர்வு எழுதி முடித்தான். பாலு 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று இலவச இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் பயின்றான். மருத்துவ படிப்பு முடிந்த பின்பு தனது கிராமத்தில் ஒரு மருத்துவமனை கட்டினான். வெகு விரைவில் ஒரு நல்ல கை தேர்ந்த மருத்துவரானான். ஒரு நாள் மருத்துவமனைக்கு அவனுக்கு முன்பு உதவி செய்த மீனவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு வந்தார். பாலு நன்றி மறவாமல் அந்த மீனவருக்கு மிக உயரிய சிகிச்சை அளித்தான். அந்த மீனவரும் வெகு விரைவில் நோயிலிருந்து குணமடைந்து குடும்பத்தாருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த கதையின் மூலம் தெரிவது என்னவென்றால், காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அதாவது, நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் அந்த சரியான நேரத்தில் கிடைத்த உதவி இந்த பூமியை விட மிகப்பெரியதாகும்.